சரி, இன்றைக்கி பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை பார்க்கலாம். ஸோ அதில் இது ஒரே அதிகாரம் தான். பார்த்திங்கன்னா இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 யோவான், 3 யோவான், யூதா எல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் ஒரே ஒரு அதிகாரம் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பிலேமோன் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவர் அவருடைய உடன் வேலையாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உடன் வேலையாள். இப்போ இவர் பிலேமோனை பற்றி வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அந்த முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் மட்டும்தான் அந்த பிலேமோன் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதில் இவர் பவுல்கிட்ட ட்ரெயின் ஆனவர். சரிங்களா? பவுன்கிட்ட ட்ரெயின் ஆனவர். ஸோ பவுல் அநேக வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்க பவுல் மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஸோ அவர் மூலமாக ட்ரெயின் ஆனவர் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்க. ஸோ அவர் எழுதுகிற அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுகிறார். அதை ஓனேசிமுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதி அவர் பிலேமோன்கிட்ட மன்றாடுறார். ஸோ அதுதான் அந்த லெட்டர். போகும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா? அப்போ பொதுவாக அவரோட இந்த நிருபத்தை அவர் ஜெயிலில் இருக்கும்போது எழுதியிருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா அநேக நிருபங்கள் ஜெயிலில் இருக்கும்போது தான் எழுதுகிறாரு. இதுவும் அதே மாதிரி இந்த நிருபமும் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கும்போது தான் எழுதியிருக்கார். பொதுவாக அவருடைய எல்லா நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து வாழ்த்தில் முடிப்பார். வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். இதில் அதே மாதிரி தான் வாழ்த்தி ஆசீர்வதித்து வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசியாக வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிச்சிருக்கார். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதியாக வாழ்த்து. சரிங்களா? முதல் 3 வசனங்கள் வாழ்த்து. கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறவனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையுமா இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறாராவது சொல்கிறார். பாருங்கள், கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஜெயிலிருந்து எழுதுறாரு, அதனால் கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொன்று சுவிசேஷ நிமித்தம் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது அநேக பாடுகள் பிரச்சனைகள் வரும். அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் நான் கட்டப்பட்டிருந்தாலும் தேவவசனம் கட்டப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கட்டப்பட்டிருக்கிற பவுல் சகோதரனாகிய தீமோத்தேயும். ஸோ பார்த்திங்கன்னா பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்தோம் அதை எழுதுறாரு. ஸோ மெயினான ஆள் யாருன்னா பவுல் அதான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாக இருக்கிற பிலேமோனுக்கு. ஸோ பிரியமுள்ளவன் ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா மை ஃப்ரெண்டு அண்டு ஃபெலோ லேபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட், ரொம்ப பிரியமாக. ஏன்னா அதில் சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. இவரால் ட்ரெயின் ஆனவர் தான் அவர். சரிங்களா? இவரால் ட்ரெயின் ஆனவர் நிறைய உதவிகள் அவர் பெற்றிருக்கார். பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும். ஸோ அந்த அப்பியாள் அப்படின்னா வேத பண்டிதர்கள் என்ன கருதுறாங்கன்னா அவருடைய மனைவியாக இருக்கலாம். சரிங்களா? பிலேமோன் மனைவி. ஏன்னா வீட்டில் ஒரு சபை கூடி வருதுன்னு சொல்லி இங்கே கீழே எழுதுறாரு. ஸோ அவங்க வீட்டில் ஒரு சபை கூடி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இவர் இங்கே யார் அப்படின்னா அவங்களுடைய மனைவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்க. எங்கள் உடல் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும். பார்த்திங்கன்னா அர்க்கிப்புன்னு பற்றி நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். கொலோசியர் 4:17 நம்ம பார்க்குறோம். பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, அர்க்கிப்புவை கண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அர்க்கிப்புவை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பிலேமோன் கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவர். இந்த அர்க்கிப்பு அவர் பார்த்திங்கன்னா கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவர், அந்த கொலோசை சபைக்கு சேர்ந்தவங்க. சரிங்களா? சொல்கிறார். இப்போ அவங்க வீட்டில் கூடியிருக்கிற சபைக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சபைக்கும் சேர்த்து இந்த லெட்டரை எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ கிருபையும் சமாதானம் தேவனால் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஜெயமாக முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிருபையை இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானத்தையும் சார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சரிங்களா? அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4 முதல் 7 வரை அடுத்த பகுதி இந்த 6ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும்
எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து சொல்கிறார் பாருங்கள். குறிப்பாக வந்து அவர் முதல்ல வாழ்த்துவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சபையினுடைய நிறைகளை பற்றி சொல்லுவார். இந்த இந்த இதிலெல்லாம் நீங்கள் வந்து சிறந்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். இதில் அதே மாதிரி தான் சொல்கிறார். இப்போ பிலேமோனுக்கு எழுதும்போது ரொம்ப தனிப்பட்ட விஷயமாக சொல்கிறார், தனிப்பட்ட விதமாக சொல்கிறார் பாருங்கள். உன்னுடைய அன்பையும் உன்னுடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு ஜெபங்களை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி ரெண்டும் ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா உன்னோட அன்புக்காக நீ ரொம்ப அன்புள்ளவன், இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசமும் பெருசு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு விசுவாசிக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்பு தான், அன்புக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு கூட ஒரு சாட்சி வாங்கிடலாம். பட் ஆனால் ஒரு இவர் ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிற ஒரு சாட்சி வாங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் போகிறேங்க. சரிங்களா? நான் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிசாசை தருத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வரங்களை செயல்படுத்தலாம், ஊழியம் செய்யலாம், என்ன செஞ்சாலும் சரி. ஆனால் இவர் ரொம்ப அன்புள்ளவருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆவியின் கனி அன்புன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அன்பு தான். ஸோ பார்த்திங்கன்னா நீ அன்பில் நடக்கிற அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப மிச்சம் எழுதுகிறார் பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது விசுவாசம். சரிங்களா? இந்த வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தாலும் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்றவர் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஊழியர், தேவ ஊழியர், நல்ல ஒரு சாட்சியை பற்றி சொல்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நான் அந்த ஜபங்களை ஸ்தோத்தரிக்கம் செய்கிறேன்னு சொல்கிறார். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீங்கள் பண்ணுற எல்லா ஊழியமும் வந்து எங்களுக்கு தெரியுது, அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஸோ குறிப்பாக என்னமா சொல்கிறாருன்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை, உங்களுக்கு கொடுத்த தாளந்து, அது வந்து நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளாம் வந்து பொதுவாக வந்து ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்ல, அப்போ அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அந்த ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வளர்ந்து பெருகட்டும். பார்த்திங்கன்னா வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு உதவியாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த மாதிரி வந்து அவர் ஜெபம் பண்ணுறார். அதுக்காக வேண்டுதல் செய்கிறேன் சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் வந்து தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாக உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உங்கள் ஊழியம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊழியத்தை நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், அதுக்காக வந்து நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அடுத்த சொல்கிறார் பாருங்கள், சொல்கிறார், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப அன்புள்ளவர் பாருங்கள். அந்த அன்பில் நிறைஞ்சிருக்கிறதுனால சொல்கிறாரு, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்முடைய பரிசுத்தவான்கள் உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்பட்டிருக்கு, அவர்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க, ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கனி கொடுங்க, இயேசுக்கு சொல்கிற நல்லா கனி கொடுங்க, நீங்கள் கனி கொடுத்தீங்கனாலே நீங்கள் சீஷராக இருப்பீங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பாண்டவர் ரொம்ப விரும்புகிறது பார்த்திங்கன்னா இந்த கனி கொடுக்குறது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அது அன்பு தான் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது வந்து அந்த கனி, ஆவியின் கனி அன்பு. சரிங்களா? அப்போ இந்த அன்பு இவர் ரொம்ப அன்பில் நிறைஞ்சிருக்கனால அதனால் பார்த்திங்கன்னா அநேகருக்கு பார்த்திங்கன்னா இளைப்பாறுதல் வருது பாருங்கள், ஆறுதல் வருது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் வந்து தேவன் விரும்புகிறது தான் நீங்கள் வந்து கனி கொடுக்குறவர்களாக இருங்க. அப்போ பார்த்திங்கன்னா தேவனோடு நடந்தால் தான் தேவனுடைய அன்பு நம்ம நிறைக்கும். அப்போ நிறைச்சா தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாற முடியும் பாருங்கள். அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பினை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அதான் சொல்கிறாரு பவுல். இயேசு கிறிஸ்துவ பார்த்திங்கன்னா பேதுருக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், பார்த்தீங்கன்னா நேசிக்கிறாயா கேட்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்கிறார். அப்போ தேவனுடைய நேசத்தில் நம்ம நிரம்பி இருக்கும்போது தான் மற்ற ஜனங்களை வந்து நம்ம நேசிக்க முடியும் பாருங்கள். அப்போ நம்மகிட்டே ஒன்றும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய அன்பினாலும் நம்ம நிரப்பப்பட்டு, தேவனுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மனதிற்கினாலும் நிறைந்து இருக்கும்போது தான் நம்ம ஜனங்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்மளால் சிறந்ததை கொடுக்க முடியும் பாருங்கள். அடுத்ததான் வந்து எதுக்காக இதை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 8ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதிங்களா 8 முதல்
16 வரை 8 முதல் 16 வரை அடுத்த பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? 10ஆம் வசனம் தான் தலைப்பு. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 8 முதல் 16 வரை ஒரு பகுதி. அந்த 10ஆம் வசனம் தான் தலைப்பு. 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடினால், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். ஸோ சொல்கிறார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வயசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்தம் நான் ஊழிய நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நீர் எனக்கு செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையோட சொல்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் நிறையா அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நிறையா உதவிகளை பெற்றிருக்கலாம், அவர் மூலமாக நிறையா பாக்கியத்தை பெற்றிருக்கலாம். சரிங்களா? அப்போ நிறையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இவர் மூலமாக வளர்ந்துருக்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிட என்னால் அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்பு நிமித்தம் உனக்கு மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னவெனில் சொல்கிறார் இந்த இடத்துல, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஓனேசிமு அப்படிங்கிறவர் இந்த பிலேமான் கிட்ட அடிமையாக இருக்கார். சரிங்களா? முன்னாடி அடிமையாக இருக்கார். அப்போ இவர் ரட்சிக்கப்படலை. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் சில தீங்குகளை சில தீமைகளை செஞ்சுட்டு அவர்கிட்டேருந்து பிலேமான்கிட்டேருந்து இவர் ஓடி வந்துடுறார். சரிங்களா? தப்பிச்சு பார்த்தீங்கன்னா பவுல்கிட்ட வந்துடுறார். பவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கை பவுல் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுறார். சரிங்களா? பவுல் மூலமாக ரட்சிக்கப்படுறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மனமாற்றம் வருது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அப்போ அவர் அவிசுவாசியாக பவுல்கிட்ட சேர்றார். ஸோ பவுல்கிட்ட அவர் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிஞ்சு கொள்கிறாரு. அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஸோ மாறிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிலீவர் ஆயிடுறாரு. பாவ சுபாவங்கள் எல்லாம் போயிடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் விசாரிக்கிறான், எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி பவுல் இந்த ஓனேசிமுக்கிட்ட விசாரிக்கிறார். பார்த்தீங்கன்னா நான் பிலோமன் கிட்ட அடிமையாக இருந்தேன், அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன், சில தீமைகள் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா பழைய வாழ்க்கையும் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா பிலோமனா நம்ம பையனாச்சே, சரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் இந்த பிலோமோன், இந்த கடிதம். சரிங்களா? கட்டப்பட்டிருக்கேன் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார். தான் அப்படி சொல்லியிருக்காரு, என் மகன் அப்படின்னு சொல்கிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ரட்சிக்கப்படல, தன் இஷ்டத்துக்கு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போ ஒரு சகோதரன் ஆகிட்டார், பிலீவர் ஆகிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தேவன் அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கர்த்தருடைய காரியங்களை கீழ்ப்படிஞ்சு செஞ்சு வர்றாரு அப்படின்னு சொல்கிறார். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை பார்க்குறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா பவுல்கிட்ட அப்படியே ட்ரெயின் ஆகி எப்படி ஒரு மறுரூபத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஸ்லேவாக இருந்தார், பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்ச அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி பார்த்திங்கன்னா இப்போ தேவ வசனத்தினால் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை பார்க்குறோம். அதனால தான் இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. சரிங்களா? முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் பழைய வாழ்க்கை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போ பெரிய மறுரூபத்தை பார்க்குற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்குள்ளே பார்க்குறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை பார்க்குறேன்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறார். என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். தீமோத்தேயுக்கு தான் சொல்கிறார். தீமோத்தேயை பற்றி சொல்லும்போது எப்படி தகப்பன் மகனை விசாரிக்கிறது கரிசனையாக இருக்கிற போல் தீமோத்தேயை குறித்து சாட்சி சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை தான் சொல்கிறார் பாருங்கள், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனும் அல்ல, அடிமையானவனுக்கு மேலாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனாக்கும்.
எனக்கு அவன் பிரியமான சகோதரனானான். உமக்கும் சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளோ பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். இதை சொல்கிறாரு பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க எனக்கு ஊழியம் செய்யும். நான் வந்து அவர் எனக்கு உதவி செய்யும்படியாக வந்து அவரை இடத்துல வச்சுக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட இருந்து ஓடி வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை இந்த மாதிரி வந்து ஓடி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தண்டனைக்குரியவர்கள். சரிங்களா? அவர் வந்து தண்டனைக்குரியவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்கிறார், இப்போ அவருடைய வேலைக்காரனை இவர் வச்சுருக்கார். அதாவது பிலோமேனுடைய அடிமையை வந்து இவர் வந்து தன்னுடைய ஊழியத்துக்கு வச்சுருக்கார். இருந்தாலும் வந்து பிலோமேன் கிட்டே இப்போ சம்மதம் வாங்கணும். சரிங்களா? சொல்கிறார், அதனால் வந்து நான் உன்னை வந்து என்னால் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும். எனக்கு அந்தளவுக்கு வந்து நான் உனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இப்போ முன்னாடி வந்து அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசு கிறிஸ்து மாதிரியே மாறிட்டார். அப்போ உள்ளம் போல் இருக்கிறார் அவர். அப்போ நல்லா இப்போ ஊழியம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஆனாலும் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நான் பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து நான் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா உன்னுடைய சம்மதம் எனக்கு வேணும். அதனால தான் வந்து நான் வந்து அதை வந்து உங்ககிட்ட மறைக்கலை. அதனால தான் வந்து அதை கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக வந்து செய்யத்தக்கதாக வந்து இன்னும் வந்து உம்முடைய அனுமதியோடு நான் இதை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் இல்லை, அடிமையானவனுக்கு மேலாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனாக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அடிமையாக இருந்தான். இப்போ வந்து அவன் ஒரு பிலீவர் ஆகிட்டான், ஒரு விசுவாசி ஆகிட்டான். பார்த்திங்கன்னா அவன் அடிமையானுக்கு மேலாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுகிறார். அவன் எனக்கு பிரியமான சகோதரனானான். உமக்கும் சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஸோ சொல்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாட்சி, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ வந்து ஓனேசிமு வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அதனால் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், அந்த தொடர்ச்சி தான் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 17 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். ஸோ அதை தலைப்பு. சரிங்களா? 17 முதல் 22 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ சொல்கிறார் பாருங்க. அதனால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீ என் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க, பார்த்தீங்கன்னா என்னை நேசிக்கிற அப்படின்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீ அவனையும் வந்து ஏற்றுக்கோ. அவன் வந்து இனிமேல் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக தெரியாது. அந்த பிலேமோன் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொண்டு போயிருப்பார். அது பார்த்தீங்கன்னா பிலேமோனுக்கு வந்து மறுபடியும் பிலேமோன்கிட்ட வேலை செஞ்சாரா இல்லை வந்து பவுல்கிட்ட வந்து வேலை செஞ்சாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரிங்களா? பட் ஆனால் இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா மன்னிச்சு அவர் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் வந்து அடிமையானவன் கிடையாது, அவன் வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாக இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மன்னிப்பை பற்றி தான் எழுதுகிறார். நீங்கள் வந்து மன்னிச்சிரு. யார் என்ன அடுத்த சொல்கிறார் பாருங்கள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும்னா அது என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மைத்தானே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் நமக்கு சொல்ல வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் நிறைய உதவி செஞ்சுருக்கார். அவரால் வந்து ட்ரெயின் ஆகிருக்கார். சரிங்களா? அப்புறம் ஒரு மூலமாக நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருக்கார். சரிங்களா? அதனால தான் அந்த அளவுக்கு வந்து தைரியமாக சொல்கிறார். அவர் மூலமாக ட்ரெயின் ஆனவர், அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கடனை தீர்க்கிறேன். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவம் நம்ம தான் தண்டனை அனுப்பிக்கணும். தேவன் நம்ம மேல் வச்ச அன்புனால் நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச அன்புனால் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக தம்மை சிலுவைக்கு போக நம்ம ஒப்பு கொடுத்தோம். நம்முடைய பாவங்களை அவர் வந்து சுமந்து தீர்த்தார். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியே தான் வந்து காட்டுறாரு அவர். சரிங்களா? பார்த்தா நீ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ நான் ஏதாவது கடன் பட்டிருந்தா அவனால் காசுனாலேயோ இல்லை மற்ற ஏதாவது பொருளால் நஷ்டப்பட்டிருந்தேன்னா அதை வந்து நான் வந்து உனக்கு நான் இதை வந்து நான் என் சொந்த கையால் எழுதியிருக்கேன், நான் வந்து அதை செலுத்தி தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை
இளைப்பாற பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்றும் நிச்சயத்தை உமக்கு எழுதுகிறேன். சொல்ல பாருங்கள், நிச்சயமாக. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு வேதத்தில் பார்க்குறோம். இவர் ரொம்ப அன்புள்ளவர். பிலேமன் வந்து ரொம்ப அன்புள்ளவர். இவர் ஒரு மூத்தவர், ஒரு மூலமாக ட்ரெயின் ஆனவர். அவரே வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுகிறார். ரெக்கமெண்ட் பண்ணி எழுதும்போது நிச்சயமாக அவர் வந்து வேதத்தில் பார்க்குறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அன்பு சகல பாவங்களையும் மூடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து மன்னிச்சு ஏற்றிருப்பார்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மன்னிச்சிருப்பார். அவர் மன்னிச்சவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். சரிங்களா? தான் சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து அன்பாக இருக்கிறனால நிச்சயமாக வந்து நான் சொல்கிறத நீங்கள் வந்து அதை காட்டில் அதிகமாக செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடினால் நான் இருக்கும்படி ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணுத்தோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணால் சீக்கிரமாக உன்னை வந்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ எனக்காக ஒரு இடத்த வந்து ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நான் உங்கள் இடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த கடைசி பகுதி பார்த்திங்கன்னா வாழ்த்து. சரிங்களா? 23ஆம் வசனத்துலேருந்து 25 வரைக்கும் வாழ்த்து. சரிங்களா? அந்த 24ஆம் வசனம் பின்பகுதி பாருங்கள். உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அதனால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 23 முதல் 25 வரை வாழ்த்தும் ஆசீர்வாதம். 23ஆம் வசனமுங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட கவலையில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களை மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஸோ இத்தனை பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜெயிலேருந்து அது எழுதுகிறாரு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இது பார்த்திங்கன்னா பார்க்குறோம் 23 பாருங்கள். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிரா. ஸோ எப்பாப்பிரா பற்றி நான் பார்க்குறோம். கொலோசியில் பார்த்தீங்கன்னா உங்களை கொலோசியர் 1 எல்லாம் பார்க்குறோம். உங்களை சேர்ந்தவன் ஆகிய எப்பாப்பிரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4:12 பார்க்க எப்பாப்பிராவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ எப்பாப்பிரா தான் அந்த சபைக்கு பாஸ்டராக இருந்தார். பார்த்திங்கன்னா உங்களுக்காக நீங்கள் தேறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வந்து மன்றாடுறேன், உங்களுக்காக போராடுறாரு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 24ஆம் வசனம் பாருங்கள். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு. ஸோ மார்க்குங்கிறது யாருன்னா மார்க்கு யோவான். ஸோ இவர் தான் வந்து மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினது. அவருடைய முதல் மிஷினரி பயணத்தில் போனார். முதல் மிஷினரி பயணத்தில் அவர் கூட இருந்தார். நடுவிலேயே வந்து பிரிஞ்சு போயிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து மறுபடியும் 2ஆம் மிஷினரி பயணத்தில் அவர் வந்து இந்த பர்னபா வந்து அவங்களோட இணையில். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பவுல், சீலா, தீமோத்தேயு வந்து இணைகிறாங்க சொல்லி நம்ம பார்க்கணும். கடைசியாக வந்து அவர் ஏற்றுக்கிறார். சரி, பார்த்திங்கன்னா மார்க்கு வரும்போது கூட்டிகிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு தான் நம்ம பார்க்குறோம். அரிஸ்தர்க்கு. ஸோ அரிஸ்தர்க்கு பற்றி நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், 27ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொலோசியர் 4:10 கூட நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்லி சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். தேமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேமாவை பற்றி பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4:14 சொல்லும்போது தேமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம 2 தீமோத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்குறோம். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்ம விட்டு பிரிந்து போனான்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ தேமாவை பற்றி 2-3 இடத்துல நம்ம அங்கே பார்க்க முடியும். லூக்காவை பற்றி சொல்கிறார். லூக்கா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஸோ லூக்கா பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து லூக்கா சுவிசேஷத்தை எழுதுறது, அப்போஸ்தலர் புக்கை எழுதுனது. 2ஆம் மிஷினரி பையனா 3ஆம் மிஷினரிலாம் பவுலோட கூடயே போய் ட்ராவல் பண்ணார். சரிங்களா? அப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இவர் ஒரு பிரியமான வைத்தியனாக லூக்கா, இவரும் வந்து வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனுடைய கிருபை நம்ம ஆவியுடனே, இது வந்து ஆவி அப்படிங்கிறது நம்ம மனுஷனுடைய ஆவி. சரிங்களா? அப்போ மனுஷனுடைய ஆவியோட இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கிருபை இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் கிருபை இருக்கோ அங்கே வந்து சக்ஸஸ் வந்துடும் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை நம்ம நம்பி ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது, சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனை நம்பி தேவனுடைய கிருபையை நம்பி ஒன்றும் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும், ஒரு வெற்றியை பார்க்க முடியும் பாருங்கள். சரிங்களா? இப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஸ்தோத்திரம் செய்கிறார். எதுக்குன்னா அவங்க அன்பையும் பிலேமனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் ஊழியம் வந்து நல்லா பெருகட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பு நிமித்தம் அநேகருக்கு வந்து நிறையா சந்தோஷம் வந்துச்சு, ஆறுதல் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு, இளைப்பாறுதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஓனேசியமுக்காக மன்றாடுகிறேன் சொல்லி சொல்கிறார். ஓனேசியம் வந்து உங்களை விட்டு ஏதோ அநியாயம் செஞ்சிருந்தா அவர் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. முன்னாடி வந்து அவன் ரட்சிக்கப்படலை, இப்போ என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் வந்து இப்போ அவன் என்னுடைய மகன், பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு விசுவாசி, அவன் சகோதரன் என்னுடைய மகனாக இருக்கான். ஆனால் நான் வந்து அவனை நீ வந்து என்னை வந்து ரொம்ப நேசித்த அப்படின்னா தயவு செஞ்சு அவனை என் உள்ளம் போல் இருக்கிறவனை வந்து ஏற்றுக்கோ, அவனை மன்னிச்சிக்கோ, இனிமேல் வந்து அவன் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவர் ஏதாவது அநியாயம் செஞ்சுருந்தாக்கும் அது வந்து நான் வந்து அந்த அநியாயத்தை அந்த கடனை வந்து கம்ப்ளீட்டாக தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிக்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் அன்பை இன்னும் இடத்துல இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பெருக பண்ண வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்களே ஒரு அன்புள்ளவர்களாக ஒரு நற்சாட்சி பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை எமக்காக நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல ஏசப்பா நாங்களும் மற்றவர்களை மனப்பூர்வம் மன்னிக்க கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தரமட்டமாய் தாழ்த்தையும் கருத்திலும் ஏசப்பா உங்கள் கிருபை எங்கள் ஆவியோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழகி பெருக கிருபை சிறந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.